QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்னு ஒரு குளோபல் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு. யூகேல மட்டும் இல்ல, வேர்ல்டு வைட் யூனிவர்சிட்டிஸை கம்பேர் பண்ற ஒரு பாப்புலரான ரேங்கிங் சிஸ்டம். நம்ம ஊர்ல NAC, AICTE மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை அசஸ் பண்ண ரெகனைஸ்ட் பாடிஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 2004ல ஸ்டார்ட் ஆன இந்த ரேங்கிங் சிஸ்டம் இன்னைக்கு 1000+ யூனிவர்சிட்டிஸை அசஸ் பண்ணி ரேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கெஸ் வாட், இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிவர்சிட்டி வேர்ல்டுல 325th பிளேஸ்லையும், யூகேல 36th பிளேஸ்லையும், ஸ்காட்லாண்ட்ல 6th பிளேஸ்லையும் செக்யூர் பண்ணிருக்கு. கெஸ் பண்ணிட்டீங்களா? நோ வரிஸ், நானே சொல்றேன். இட்ஸ் ஹிரியாட் வாட் யூனிவர்சிட்டி. 1821ல ஃபவுண்ட் பண்ணி 1996ல ராயல் சார்ட்டர் gives Heriot-Watt its university status granted by Queen Elizabeth II. 2016ல university celebrates 50 years since awarded the royal charter. And 2021ல Heriot-Watt University celebrates 200th anniversary of its founding in Scotland. Edinburgh, Scottish Borders, Orkney are the campuses in the UK. And Dubai and Malaysiaலையும் international campuses இருக்கு. 150 countriesல இருந்து Heriot-Wattல ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல 7000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் அவுட் த UK. இவ்வளோ பழமையான நல்ல ரேங்கிங் செக்யூர் பண்ணிருக்க யூனிவர்சிட்டியில் நீங்க படிக்கணும்னா IELTS or TOEFL மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. 12th ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ் ஷுட் டாட் ஆஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் ஆவரேஜா 68% செக்யூர் பண்ணிருக்கணும். அண்டர் கிராஜுவேட் பண்ண 12th மினிமம் 70% ஓவரால் ஆவரேஜ் செக்யூர் பண்ணிருக்கணும். டிபெண்டிங் ஆன் த ப்ரோக்ராம் இட் மே வேரி. அண்ட் பிஜி பண்ண மினிமம் 55% to 60% இன் யூஜி டிபெண்ட்ஸ் ஆன் கோர்ஸ் ரெக்வயர்மெண்ட். டீடைல்டு இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணுங்க. சும்மா ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் பண்றது மட்டும் எங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். யூ மே திங்க் தட் we are doing this because there is a profit for us, and yes, of course we do, but we equally want the student who trusts us to benefit from their decision as well, because for us it's not just an admission, it's a student's future and a family's dream.